உலகெங்கும் அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். நீங்கள் பார்த்துட்டு இருக்க லைவ் தமிழ், நான் பிரகாஷ். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, டெலகிராம் ஆப்பில் கூடிய பெஸ்ட்டான 8 டிப்ஸ் அண்ட் டிப்ஸ் பார்த்தா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த 8 டிப்ஸ் அண்ட் டிப்ஸ்னால் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல் ஆகும். அதனால் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஸோ ஏன் எத்தனை வீடியோஸ் போஸ்ட் பண்ணலாம்னு கேட்டிங்கன்னா, எனக்கு வந்து ஸ்கூல் ரேப்பன் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால் வீடியோஸ் வந்து டயத்துக்கு போஸ்ட் பண்ண முடியல. ஸோ வீக்லி ஒன்ஸ் ஆர் டுவைஸ் வந்து நம்ம சேனல் விசிட் பண்ணி பாருங்கள். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த ஆல் அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்துருந்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்கள் வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் வந்துடும். பட் நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் கவுண்ட் மட்டும் தான் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது, வியூஸ் வந்து இன்க்ரீஸ் ஆக மாட்டுது. ஸோ ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா, சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்க சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணாமல் கூட இந்த பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற கொடுத்தா மட்டும்தான் நாங்கள் வீடியோஸ் போடும்போது நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். ஸோ அதனால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இந்த பெல் ஐக்கன் கிளிக் பண்ணணும், அதை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற கொடுத்துக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரி எந்த யூஸ்ஃபுல்லாக பார்க்க முடியும். நீங்கள் இன்னும் நம்ம டெலகிராம் ஜாயின் பண்ணல அப்படின்னா மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ யூடியூப் வீடியோ பார்க்க மிஸ் பண்ணி அங்கே கேட்ச் பண்ணிடலாம். ஸோ அதனால் மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. வீடியோஸ் பாருங்கள், வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் கொடுங்க. ஸோ நீங்கள் கொடுக்க ஒவ்வொரு லைக்குமே எனக்கு அடுத்த வீடியோஸ் பார்க்க மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம இந்த டெலகிராம் ஆப்பில் கூடிய பெஸ்ட்டான 8 டிப்ஸ் அண்ட் டிப்ஸ் பற்றி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய டிப்ஸ் அண்ட் டிப்ஸ் என்ன பார்த்தீங்கன்னா, ஃபோல்டர்ஸ். இந்த ஃபோல்டர்ஸ் வந்து எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். உங்களோட டெலகிராம் செட்டிங்ஸில் போய்க்கோங்க. செட்டிங்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபோல்டர்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த ஃபோல்டர்ஸ் அப்படின்ற ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிரியேட் ஃபோல்டர் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வரும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்றத டைப் பண்ணுறேன். ஸோ கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ அதில் வந்து ஃப்ரெண்ட்ஸ் யார் இருக்காங்க அப்படின்றத வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் வந்து ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களோட ஆஃபீஸ் மேட்ச் யார் யார் இருக்காங்க அப்படின்றத வந்து நீங்கள் தனியாக ஜாயின் பண்ணிக்கலாம். அந்த ஃபோல்டரில் ஃபஸ்ட்டு யார் யார் இருக்கணும் அப்படின்றத செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்ம ஃபோல்டர் க்ரியேட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ஹோம் ஸ்க்ரீன் வரலாம். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தனித்தனியாக ஃபோல்டர்ஸ் வந்து க்ரியேட் பண்ண மாதிரி காமிக்கும். ஸோ நான் வந்து ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஸ்டடி பேப்பர்ஸ் அப்படின்ட்டு 2 ஃபோல்டர் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் வந்து ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு ஃபோல்டரும் அண்ட் ஸ்டடி பேப்பர்ஸ் அப்படின்ற ஒரு ஃபோல்டர் வந்து க்ரியேட் ஆகிருக்கு. ஸோ அதன் மூலிமா நீங்கள் தனித்தனியாக வந்து ஃப்ரெண்ட்ஸை ஷேர் பண்ணிக்கலாம். ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இது ஒரு சூப்பரான ட்ரிக்னு சொல்லலாம். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி ஃபோல்டர்ஸ் க்ரியேட் பண்ணுறது மூலிமா நம்ம ரொம்பவே ஈஸியாக ஷேர் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு 2வது டிப்ஸ் அண்ட் டிப்ஸ் என்ன பார்த்தீங்கன்னா, சேட் தீம். இந்த சேட் தீம் கிரியேட் பண்ணுறது மூலமாக என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் சேட் பண்ணும்போது அந்த சேட்டோட பேக்ரவுண்ட் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களோட தீமும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி எப்படி சேஞ்ச் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். உங்களோட டெலிகிராம் செட்டிங்ஸில் போய்க்கோங்க. செட்டிங்ஸில் பார்த்தீங்கன்னா இங்கே உங்களுக்கு சேட் செட்டிங்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் வந்து உங்களோட டெக்ஸ்ட் சைஸ் வந்து எந்த அளவுக்கு நீங்கள் சேஞ்ச் பண்ணணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ரொம்பவே சூப்பராக கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் தீம் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு இந்த ஆப்பில் டிஃபால்ட்டாக ஒரு சில தீம்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை நீங்கள் யூஸ் பண்ணி உங்களுக்கு தேவையான தீம்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் உங்களுக்கு தேவையான தீம் வந்து செட் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு மேலே 3 டாட்ஸ் இருக்கும், அதை கிளிக் பண்ணி கிரியேட் தீம் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். அதில் வந்து உங்களுக்கு தேவையான நேம் கொடுத்துட்டு உங்களுக்கு தேவையான தீம் வந்து நீங்கள் செட் பண்ணிக்கலாம். ரொம்பவே ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. வேணுன்றவங்க ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம லிஸ்ட்டில் இருக்கிற 3வது பேஜ் என்ன பார்த்தீங்கன்னா, பாஸ்கோட். இந்த பாஸ்கோட் கிரியேட் பண்ணுறது மூலமாக நம்ம என்ன கேட்டிங்கன்னா, நீங்கள் உங்கள் மொபைலில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இல்லை டேட்டஸ் கொடுத்தீங்க அப்படின்னா அவங்க வந்து உங்கள் டெலகிராம் ஆப்பில் போய்ட்டு உங்களோட பர்சனல் சேட்டிங்ஸ்லாம் பார்த்துருவாங்க. ஸோ அதை பார்க்காம இருக்கிற டெலகிராம்லேயே ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஆப்ஷன் எப்படி எல்லாம் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ எப்பயும் போல் உங்களோட செட்டிங்ஸில் போய்க்கோங்க. செட்டிங்ஸில் பார்த்தீங்கன்னா இங்கே உங்களுக்கு ப்ரைவசி அண்ட் செக்யூரிட்டி அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாஸ்கோட் லாக் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நமக்கு பாஸ்கோட் லாக் வந்து டிசேபிள் இருக்குது. ஸோ அதை நம்ம எனேபிள் பண்ணிக்கலாம். எனேபிள் பண்ண பிறகு உங்களுக்கு ஒரு பாஸ்வேர்ட் கேட்கும். ஸோ அதை நம்ம பாஸ்வேர்ட் க்ரியேட் பண்ணணும். இந்த பாஸ்வேர்டு வந்து உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்க மாதிரியும் மற்றவங்களுக்கு கண்டுபிடிக்கிறது ரொம்பவே கஷ்டமாக இருக்க மாதிரியும் ஒரு பாஸ்வேர்ட் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நம்ம பாஸ்வேர்ட் செலக்ட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ஹோம் ஸ்க்ரீன் வரலாம். இப்போ நம்ம ஹோம் ஸ்க்ரீன் வந்து பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு ஒரு லாக் சிம்பிள் இருக்கும். ஸோ நீங்கள் உங்கள் மொபைலில் வந்து ஃப்ரெண்ட்ஸ் ரிலேஷன் கொடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் லாக் சிம்பிள் வந்து ஆன் பண்ணிட்டு கொடுங்க. ஸோ அப்போனா தான் வந்து டெலகிராம் ஆப் யூஸ் பண்ண முடியாது அவங்களால. அந்த டெலகிராம் ஆப் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா உங்களோட அந்த பாஸ்வேர்ட் கொடுத்தா மட்டும்தான் ஓப்பன் ஆகும். ஸோ இது ஒரு வேறு லெவல் டிக்குன்னு கூட சொல்லலாம். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து நம்மளுக்கு 4வது பேஜ் என்ன பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து உங்கள் டெலகிராம் ஆப்பில் எப்போ ஆன்லைனில் இருக்கீங்கன்னா இல்லையா அப்படின்றத ஒரு குறிப்பிட்ட மட்டும் தான் பார்க்கணும், ஒரு டைம் பார்க்கக்கூடாது அப்படின்னு வச்சிங்கன்னா இந்த ஆப்ஷன் மூலிமா நீங்கள் செட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஆப்ஷன் எப்படி செட் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். எப்பயும் போல் உங்களோட செட்டிங்ஸில் போய்க்கோங்க. செட்டிங்ஸில் பார்த்தீங்கன்னா இங்கே உங்களுக்கு ப்ரைவசி அண்ட் செக்யூரிட்டி அப்படின்னு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாஸ்ட் சீன் அண்ட் ஆன்லைன் அப்படின்னு சொல்கிற ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்ரிபடி, மை கான்டாக்ட்ஸ், நோபடி அப்படின்னு ஒரு 3 ஆப்ஷன் இருக்காங்க. ஸோ அதில் ஃபஸ்ட்டு எவ்ரிபடி பார்த்தோம்னா உங்களுக்கு நீங்கள் லாஸ்ட் சீன் ஆன்லைனில் இருக்கீங்களா இல்லையா அப்படின்றது எல்லாருமே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஆப்ஷன் வந்து நீங்கள் எனேபிள் பண்ணிக்கலாம்.
அடுத்து இதில் மை கான்டாக்ட்ஸ் அப்படின்ற ஆப்ஷனை பார்த்தோம்னா உங்களுடைய கான்டாக்டில் இருக்கிறவங்க மட்டும் நீங்கள் ஆன்லைனில் இருக்கீங்களா இல்லையா அப்படின்றத தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த ஆப்ஷன் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து உங்களுக்கு நோபடி அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆன்லைனில் இருக்கீங்களா இல்லையா அப்படின்றத யாருமே தெரிஞ்சுக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஆப்ஷன் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். மை கான்டாக்ட்ஸ் அப்படின்ற ஆப்ஷனில் பார்த்தோம்னா உங்களுக்கு கீழே வந்து ஆட் எக்ஸப்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு 2 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஆல்வேஸ் ஷேர் இட் அப்படின்ற ஆப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் கான்டாக்டில் ஒரு குறிப்பிட்ட நபர் மட்டும் எப்பயுமே நீங்கள் ஆன்லைனில் இருக்கீங்களா இல்லையா அப்படின்றத பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த ஆப்ஷனில் அவங்க யார் அப்படின்றத செலக்ட் பண்ணிக்கோங்க. நெவர் ஷேர் வித் அப்படின்ற ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்கள் கான்டாக்டில் இருக்கிற ஒரு குறிப்பிட்ட நபர் மட்டும் எப்பயுமே பார்க்கக்கூடாது, நீங்கள் ஆன்லைனில் இருக்கீங்களா இல்லையா அப்படின்றத எப்பயுமே பார்க்கக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா அவங்க யார் அப்படின்றத இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி உங்கள் கான்டாக்டில் இருக்கிற குறிப்பிட்ட நபர் மட்டும் நீங்கள் ஆன்லைனில் இருக்கீங்களா இல்லையா அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு இது ஒரு சூப்பரான ஃபீச்சர் கூட சொல்லலாம். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து நம்ம பார்க்க போகிற 5வது டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் என்ன பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பிரைமரி நம்பர் மற்றும் பிரைவேட் நம்பர் 2 நம்பர் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுடைய ஒரு டெலிகிராம் ஆப்லேயே 2 அக்கௌண்ட்ஸ் அல்லது மல்டிபிள் அக்கௌண்ட்ஸ் கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி மல்டிபிள் அக்கௌண்ட்ஸ் கிரியேட் பண்ணுறது எப்படி அப்படின்றத பார்க்கலாம். லெஃப்ட்டில் இந்த 3 டாட்ஸ் கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட கான்டாக்ட் நம்பர் மற்றும் உங்களுடைய நேம் வந்து டிஸ்பிளே ஆகும். ஸோ அது ரைட் சைடில் உங்களுக்கு ஒரு ஏரோ மார்க் மாதிரி தெரியும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுக்கு ஆட் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்கிற ஆப்ஷன் வரும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் உங்களுடைய எந்த நம்பர் மூலிமா நீங்கள் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ண போகிறீங்களோ அந்த நம்பரை வந்து டைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் நம்பர் டைப் பண்ண பிறகு அடுத்து ரைட்டில் பாருங்களா உங்களுக்கு ஒரு ப்ளூ கலர் ஏரோ மார்க் தெரியும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இப்போ நீங்கள் க்ரியேட் பண்ண இந்த அக்கௌண்ட் வந்து ஆட் ஆயிரும். இந்த மாதிரி நீங்கள் உங்களோட டெலிகிராம் ஆப்பில் எத்தனை அக்கௌண்ட் வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது ஒரு சூப்பரான ஃபீச்சர் கூட சொல்லலாம். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து நம்மளுக்கு இருக்கிற 6வது டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் என்ன பார்த்தீங்கன்னா நீங்கள் சென்ட் பண்ணக்கூடிய அந்த பர்டிகுலர் மீடியா ஃபைல்ஸ் வந்து நீங்கள் சென்ட் பண்ண பிறகு அவங்க பார்க்குறாங்களோ இல்லையோ ஒரு குரூப் டெலிகிராம் ஆட்டோமேட்டிக் டெலிட் ஆகணும்னு நினச்சிங்கன்னா இந்த டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். நீங்கள் யாருக்கு சென்ட் பண்ண போகிறீங்களோ அவங்களோட சேட்குள்ளே போய்க்கோங்க. ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா இங்கே உங்களுக்கு கேமரா சிம்பிள் பக்கத்தில் ஒரு பேட்ச் சிம்பிள் மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டுக்கு என்ன சென்ட் பண்ண போகிறீங்களோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ண பிறகு இங்கே உங்களுக்கு ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு கிளாக் சிம்பிள் இருக்கும். ஸோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. இதில் நீங்கள் சென்ட் பண்ணக்கூடிய அந்த பர்டிகுலர் ஃபைல்ஸ் ஆர் வீடியோவை எவ்வளோ நேரம் கழிச்சு டிலீட் ஆகணும் அப்படின்றத சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போது நீங்கள் அந்த வீடியோவை ஃபைலை சென்ட் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்க பார்க்குறாங்களோ இல்லையோ அந்த வீடியோ வந்து ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் செட் பண்ண டயத்துக்குள்ளே டிலீட் ஆகிடும். ஸோ இது ஒரு சூப்பரான ஃபீச்சர் கூட சொல்லலாம். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய 7வது டிப்ஸ் என்ன பார்த்தா ஸ்கெட்யூல் மெசேஜ். ஸோ நீங்கள் வந்து ஒரு மெசேஜ் ஒரு பர்டிகுலர் டயத்தை சென்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த டிப்ஸ் வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். நீங்கள் யாருக்கு மெசேஜ் சென்ட் பண்ணணுமோ அவங்களோட சேட்டில் போய் மெசேஜை டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ண பிறகு உங்களுக்கு சென்ட் ஆப்ஷன் தாங்க ப்ளூ கலரில் ஒரு ஏரோ மார்க் இருக்கும். ஸோ அதை லாங் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 2 ஆப்ஷன் காமிக்கும். ஸோ அதில் ஃபஸ்ட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஸ்கெடியூல் மெசேஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் சென்ட் பண்ணக்கூடிய அந்த மெசேஜ் வந்து எந்த டைமிங்கில் சென்ட் ஆகணும் அப்படின்றத செலக்ட் பண்ணிக்கோங்க. எந்த டைமிங்கில் சென்ட் ஆகணும் அப்படின்றத செலக்ட் பண்ண பிறகு உங்களுக்கு சென்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டீங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் செட் பண்ண டயத்துக்கு அந்த மெசேஜ் வந்து சென்ட் ஆயிரும். இது வந்து ஒரு சூப்பரான ஃபீச்சர்னு கூட சொல்லலாம். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய 8வது டிப்ஸ் என்ன பார்த்தோம்னா ஃபைண்ட் பீப்பிள்ஸ் நியர்பை. ஸோ இதன் மூலிமா நீங்கள் கீழே சுற்றி எத்தனை பேர் டெலிகிராம் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றத செக் பண்ணிக்கலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் அவங்க கூட செக் பண்ணவும் செய்யலாம். ஸோ எப்படி பார்க்குறது அப்படின்றத பார்க்கலாம். டெலிகிராமில் உங்களோட கான்டாக்ட்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும், அதுக்குள்ளே போய்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபைண்ட் பீப்பிள்ஸ் நியர்பை அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து லொக்கேஷன் ஆஃபில் வச்சுருந்தீங்க அப்படின்னா ஆன் பண்ணிக்கோங்க. ஸோ அப்படின்னா தான் உங்களை நியர்பை யார் யார் டெலிகிராம் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றத வந்து டிஸ்பிளே ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் இருக்க ஏரியாவில் வந்து யார் டெலிகிராம் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றத வந்து ஷோ ஆகுது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் குரூப்ஸ்லாம் வந்து டிஸ்பிளே ஆகுது. ஸோ குரூப்ஸ்லாம் ஒரு சில பேர் க்ரியேட் பண்ணியிருப்பாங்க இல்லையா, ஸோ அந்த குரூப்ஸில் நீங்கள் வந்து ஆட் ஆகிக்கலாம். இந்த ஃபீச்சரும் ஒரு சூப்பரான ஃபீச்சர்னு சொல்லலாம். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ஃபைனலாக இது பிடிச்சிருக்கு நினைக்கிறேன். பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. பிடிக்கலையா என்ன மிஸ்டேக் இருக்குது அப்படின்றத கமெண்ட்டை சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் நான் கரெக்ட் பண்ணிக்கிறேன். நம்ம சேனல் இந்த மாதிரி டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ், ஸ்மார்ட் ஃபோனில் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ், யூடியூப் சீரிஸ் அண்ட் கேமிங் வீடியோஸ் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கும். ஸோ நீங்கள் இன்ட்ரெஸ்டிங்காக நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுறது மட்டும் இல்லாமல் கூட பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் அப்லோட்ஸ் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் அந்த மாதிரி எந்த யூஸ்ஃபுல்லாக பார்க்க முடியும். மீண்டும் உங்களை அடுத்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.